மோட்டர் விகடனோட மோட்டர் சைக்கிள் ரிவ்யூஸ்க்கு உங்களை எல்லாரும் வரவேற்கிறேன். மோட்டர் சைக்கிள்ஸில் 100cc 110 அதுக்கப்புறம் 150 200 250 350 அப்படிங்கிற சிசிஸ்லாம் இருக்குது. இதில் செக்மெண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், க்ரூசர்ஸ், அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் பைக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்போர்ட் பைக்ஸ், அப்புறம் ரெட்ரோ பைக்ஸ், இந்த மாதிரிலாம் இருக்குது. சிட்டி யூசர்ஸ்க்கும் ஹைவேக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மோட்டர் சைக்கிளை லான்ச் பண்ணியிருக்காங்க ஹீரோவோட போர்ட்ஃபோலியோவில் அதிகப்படியான சிசி கொண்ட ஃபர்ஸ்ட் மோட்டர் சைக்கிள் இதுதான். அதுக்காகவே இந்த மோட்டர் சைக்கிள் ஒரு ஸ்பெஷலான இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ மேவரிக் 440cc, அதாவது இது வந்து ஒரு 400cc மோட்டர் சைக்கிள்னு ஒன்று நீங்கள் நேராக போயிட்டு இது வந்து ட்ரையம்பில் இருக்கிற ஸ்பீட் 400ஓடையோ இல்லை வந்து டியூக் 390ஓடையோ கம்பேர் பண்ணிட வேண்டாம். ஏன்னா இது அந்த செக்மெண்ட்டில் வர்ற மோட்டர் சைக்கிளே கிடையாது. அதை நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். இது வந்து 300 to 350cc இருக்கிற மோட்டர் சைக்கிளை தான் நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். அப்படி கம்பேர் பண்ணுறதுனால இது வந்து டவுன் கிரேட் ஆகிடுச்சான்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த செக்மெண்ட்லேயே ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஜினோட ரொம்ப அதிகப்படியான பவரும் டார்க்கும் கொண்ட மோட்டர் சைக்கிள் இதுதான். ஸோ அதனால் அந்த செக்மெண்ட்லேயே நாங்கள் தான் இப்போ டாப்பாக இருக்கோம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. மற்ற 400cc கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இன்னொரு முக்கியமான ரீசன் வந்து ப்ரைஸ், அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ். ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ பர்ஃபார்மன்ஸ் போகலாம். ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் எதுக்கெல்லாம் பயங்கரமான காம்படிஷனாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவில் இருக்கிற ஹைனஸ்க்கு, அதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டில் கிளாசிக் 350, அதே ராயல் என்ஃபீல்டில் வந்து ஹண்டர் 350 இருக்குது. டிவிஎஸ்ல இருக்கிற ரொனினை கூட நம்ம இது கம்பேரிசனாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த கம்பேரிசன் லிஸ்ட்டில் இருக்கிற பைக்ஸில் நீங்கள் பவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 bhpயில் ஆரம்பிச்சு ஒரு 22 bhp வரையும் தான் இருக்குது. ஆனால் இவங்க இதில் வந்து 27 bhp கொடுத்துருக்காங்க. டார்க்கும் பார்த்தீங்கன்னா 20ல் ஆரம்பிச்சு மேக்ஸிமம் 28 Nm டார்க் வரையும் தான் போயிருக்காங்க. ஆனால் இதில் 36 Nm டார்க் வந்து இருக்குது. இந்த பிஹெச்பியும் பவரும் வச்சு இந்த செக்மெண்ட்டில் டாப் பொசிஷனை இந்த பைக் தான் இப்போ பிடிச்சிருக்கு. எப்பயுமே சேல்ஸ் சாட்டை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வருஷமாக ஹீரோ தான் டாப்பில் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ்னு வந்தால் கூட ஒரு 400cc நாங்கள் தான் அந்த பர்ஃபார்மன்ஸில் டாப்பாக இருப்போம் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பவர் பர்ஃபார்மன்ஸ் கம்பேரிஷனில் இவங்க தான் டாப்பாக இருக்காங்க. 2 valve சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் தான் இதில் இருக்குது. இது வந்து லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின், 79.6 வந்து போரும் 88.4 வந்து ஸ்ட்ரோக்கும் இருக்கு. ஸோ அதனால தான் இது லாங் ஸ்ட்ரோக் இன்ஜின். அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் இருக்கு, 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. இந்த செக்மெண்ட்லயே ஜாவாவை தவிர்த்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிற மோட்டர் சைக்கிள் இது. இப்போ இதுல வந்து டுவல் சேனல் ABS எல்லா வேரியண்ட்டுக்கும் ஸ்டாண்டர்டா கொடுத்துட்றாங்க. டிசைன் அப்படின்னு வர்றப்ப நான் மட்டும் சொல்றது இல்லாம நீங்களும் சொன்னா நல்லா இருக்கும். இந்த மோட்டர் சைக்கிள் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. என்னை பொறுத்தவரை இந்த டிசைன் வந்து ஒரு கிளாசிக்கையும் ஒரு ஸ்ட்ரீட் பைக்கையும் ஒன்னா கலந்து ஒரு ரோட்ஸ்டர் அண்ட் ரெட்ரோ கலந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க. அது எப்படி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இப்போ பார்ப்போம். ஃப்ரண்ட் டயர் ரியர் டயர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு 17 inch கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 110 mm ப்ரொஃபைலு, ரியரில் வந்து 150 mm ப்ரொஃபைல் இருக்குது. டிஸ்க்கு வந்து 320 mm, பின்னாடி வந்து 240 mm. எல்லா வேரியண்ட்லையுமே டுவல் சேனல் ABS கொடுத்துட்றாங்க, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபெண்டர், அதாவது இந்த மட்கார்டு, அதுக்கப்புறம் வந்து இந்த டேங்க்கு, அப்புறம் அந்த கவுலு, இந்த சைட் ஃபேரிங், இது எல்லாமே வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட இது வந்து பிளாக் கலரில் இருக்குது. இந்த பிளாக் கலர் வந்து டாப் எண்டில் மட்டும்தான் இருக்குது. மிட் வேரியண்ட்டில் வந்து ப்ளூ அண்ட் ரெட் இருக்குது. அப்புறம் பேஸ் வேரியண்ட்டில் ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது. இந்த பேஸ் வேரியண்ட்டில் ஸ்போக் வீல்ஸ் இருக்கும். ஆனால் இந்த மிட் அண்ட் டாப் வேரியண்ட்டில் வந்து அலாய் வீல்ஸ் வந்துடும். ஸோ அதனால் இந்த மிட் அண்ட் டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு டியூப்லெஸ் டயர் வந்துடும். ஆனால் இந்த பேஸில் வந்து டியூப் டயர் தான் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு, அப்சைட் டவுன் கிடையாது. அது காஸ்ட்டுக்காக வந்து அப்படி பண்ணியிருக்காங்க. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா வந்து ட்வின் ஷாக் அப்சார்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கேயும் மோனோ ஷாக் கொடுக்கல. அது காரணம் வந்து காஸ்ட் கட்டிங். ஒருவேளை காஸ்ட் கட்டிங் பண்ண வேண்டாம், மோனோ ஷாக் போடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மோனோ ஷாக் போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அலுமினியம் ஸ்விங்காம் போடணும். அதுக்கப்புறம் இந்த டோட்டல் ப்ரொஃபைலே இங்கே மாற்றணும். இந்த ப்ரொஃபைலை மாற்றினா அதுக்கான விலை ஏறிடும். விலை ஏறினா இதை அப்படியே அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயிடும். அடுத்த செக்மெண்ட் போனால் பவர் இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்காக இன்ஜினில் ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஸோ இது மாதிரி எதுவுமே வேண்டாம். சிம்பிள் நீட்டாக ஒரு கிளாசிக் லுக்கை அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ட்வின் ஷாக் அப்சார்ப் தான் அது கரெக்டாக இருக்கும். அதனால இந்த ட்வின்னை வந்து நீட்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ஒரு ரெட்ரோவும் ரோட்ஸ்டரும் கலந்த மாதிரி இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ரியர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கிளாசிக் லுக்கு கொடுக்கும். ஆனால் இந்த ஃப்ரண்ட், இந்த டேங்க்கு, இந்த ஃப்ரண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோட்ஸ்டர் ஸ்டைல் கொடுக்கும். அதனால தான் இது ரெண்டும் கலந்த ஒரு கலவை அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெர்லிஸ் ஃப்ரேமு. நான் ஃப்ரேம்னு சொல்கிறப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னென்னா ரீசெண்டாக தான் ஹார்லி டேவிட்சனில் 440cc இன்ஜினை வந்து லான்ச் பண்ணாங்க இல்லைங்களா. அந்த சேம் இன்ஜின் தான், அந்த சேம் ஃப்ரேம் தான், அந்த சேம் செட்டப் தான். இன்ஃபேக்ட் இந்த எக்ஸாஸ்ட் கூட சேம் தான். இந்த ரியர் டிசைன் மட்டும், இந்த கப் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஆனால் கம்ப்ளீட்டாக இது எல்லாமே சேம் செட்டப் தாங்க. இந்த மோட்டர் சைக்கிளும் ஹார்லி டேவிட்சனும் ஓட்டுறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே பெர்ஃபார்மன்ஸ் தான், நம்பர்ஸ்லாம் அப்படியே சேமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த செக்ஷனை வந்து அப்படியே வச்சுக்கிட்டு இந்த பாடியை வந்து மாற்றிருக்காங்க ஹீரோ. இது ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவ் தான் ஹீரோ கிட்ட இருந்து. ஏன்னா வந்து அந்த மேனுஃபேக்சரிங் பிளாட்ஃபார்மை வந்து சேஞ்ச் பண்ணாமல் ஜஸ்ட் பாடியை மட்டும் மாற்றி 2 மோட்டர் சைக்கிளை ஈஸியாக ஹீரோ பண்ணிட முடியும்.
அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் கிரவுண்ட் கிளியரன்ஸு 175 mm இருக்குது. ஸோ அதனால் சிட்டிக்குள்ளே இருக்கிற பள்ளத்தை மேடெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம கொண்டு போகலாம். அதோட இது சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 803 mm இருக்குது. அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா 187 kg. ஸோ அதனால் வந்து ஈஸியாக உங்களால் வந்து இதை ஹேண்டில் பண்ண முடியும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து நம்ம வர்றது வந்து எலக்ட்ரானிக்ஸு. அந்த எலக்ட்ரானிக்ஸ் முன்னாடி இந்த டேங்கோட டிசைன் பார்க்கணும். இந்த டேங்க் உண்மையிலே வெளியே இருந்து பார்க்குறதுக்கும் சரி ஜைஜாண்டிக்காக தெரியுது. உட்காந்துறப்பவும் வந்து இந்த டேங்கோட அந்த ப்ரெசன்ஸ் வந்து இந்த இடத்துல நமக்கு ரொம்பவே ஒரு பெரிய பைக் ஓட்டுற ஃபீலை வந்து கொடுக்குது. ரொம்ப பெருசாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, ஆனால் ஒரு டீசெண்டான சைஸில் இது இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம். இதோட லிட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 13.5 லிட்டர். ஸோ அதனால் நீங்கள் லாங் ரைட்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக இதை தாங்கும். எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தவரையும் ஹெட்லைட்லேருந்து ஆரம்பித்து டெயில் லைட்டு, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து எல்இடி. அது ஒரு கிளாசிக் டச் இருக்கணுங்கிறதுக்காக எல்லாருமே வந்து ரவுண்டு ஷேப்பில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு கிளாசிக் டச்சு. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்சிடி ஒயிட் அண்ட் பிளாக்ல வரும். ஒரு மாதிரி கலர்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் வந்து ஒயிட் அண்ட் பிளாக் வந்து ப்ராமினெண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ரெட் கலர் அங்கங்கே தெரியும். இந்த இடத்துல கனெக்டிவிட்டி ஃபீச்சரில் எந்த குறையும் வைக்கல ஹீரோ. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, கால்ஸ் அலர்ட்டு, எஸ்எம்எஸ் அலர்ட்ஸு, டர்ன் பை டர்ன் நேவிகேஷனு, ஜியோ ஃபென்சிங்கு, அதுக்கப்புறம் வந்து வண்டியோட சர்வீஸ் டயக்னோஸ்டிக்கு, லொக்கேஷன் ஷேரிங், இது எல்லாத்தையும் ஒரு பேக்கேஜாக வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ டெக்னாலஜி வைஸ் யங்ஸ்டர்ஸ் வந்து கனெக்டட் ஃபீச்சர் வந்து வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபுல் பேக்கேஜாக வந்து ஹீரோ கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கனெக்டட் ஃபீச்சரை ஒரு இசிம் மூலயமா வந்து அவங்க பண்ணுறாங்க. அந்த இசிம் வந்து டாப் எண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்கும், பேஸ் அண்ட் மிடில் வந்து இருக்காது. அதே மாதிரி இந்த டாப் எண்ட் வேரியண்ட்டில் மட்டும்தான் இந்த 3D பேட்ச் வந்து மேவரிக் அப்படின்னு சொல்லி டேங்க்கில் இருக்கும். மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி தான் இருக்கும். ஹேண்டில் பாரில் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. எல்லாமே வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இண்டிகேட்டர், அதுக்கப்புறம் வந்து பாஸ் லைட்ஸு, அப்புறம் ஹாரன், அப்புறம் இந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்விட்சு, அசார்டு, எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான இன்னொரு புது ஃபீச்சரை வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு பட்டனை ஆன் பண்ணுறதுக்கு பைலட் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு அவசர நிலையில் அப்படி ஆன் பண்ணி இப்படி அழுத்தினா வந்து எஸ்ஓஎஸ் ஆன் பண்ணிடும் போல். எஸ்ஓஎஸ்ங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இமீடியட்டாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தரணும் அப்படின்னா இந்த எஸ்ஓஎஸ் பட்டனை மட்டும் அழுத்தினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கனெக்டட் ஃபீச்சர் மூலிமா அவங்களுக்கு வந்து அலர்ட்ஸ் போயிடும், இல்லை காலே கூட போகும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது இமீடியட்டாக வந்து இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துடும். ஹீரோக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போகும், அவங்களும் வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப்பை வந்து இமீடியட்டாக வந்து உங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த எஸ்ஓஎஸ் யூஸ்வலாக இதெல்லாம் வந்து காரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சசிபிளான இடத்துல வந்து ஏதோ ஒரு இடத்துல அந்த பட்டன் இருக்கும். ஸோ அதை மோட்டர் சைக்கிள்லையும் ஹீரோ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லாங் ரைட்ஸ் போகிறப்ப வந்து மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இங்கே இருக்குது. ஹீரோ மோட்டர் சைக்கிள் மட்டும் தராமல் அக்சசரியும் சேர்ந்து கொடுக்குறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. ஸோ அதுக்காக அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக் லைட்லாம் கூட கொடுக்குறாங்க. அதுக்கான ப்ரொவிஷனும் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபாக் லைட் வாங்கி இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேங்க் பேகு, சேடில் பேகு, ஸோ அதுக்கப்புறம் பில்லியனோட ஹிப் ரெஸ்ட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட அக்சசரிஸ். சரி, இந்த மோட்டர் சைக்கிள் வந்து ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ். நம்ம வந்து உட்காந்து ஓட்டுறப்ப இது வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டு பொசிஷனுங்க. அது காரணம் வந்து இந்த வைடான ஹேண்டில் பார், அப்ரைட் பொசிஷன். ஸோ இந்த ரைடர் ட்ரையாங்கிளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ரைடர் ட்ரையாங்கிள். அதனால் வந்து இந்த மோட்டர் சைக்கிள் சிட்டியில் ஓட்டுறதுக்கும் லாங் ரைட் போகிறதுக்கும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். நீங்கள் வந்து டக்கிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உட்காந்து அப்படியே ரிலாக்ஸாக இப்படி அப்ரைட் பொசிஷனில் ஓட்டிகிட்டு போகலாம். கமாண்டிங்காகவும் இருக்குது. ஸோ இந்த மோட்டர் சைக்கிள் 90% பவரை வந்து ஃபஸ்ட்டு 2000 RPMலேயே வந்து கொடுத்துருன்னு ஹீரோ சொன்னாங்க. அதை நான் ரைட் பண்ணும் போதே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஸ்லோவாக போகிறப்போ ஃபஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியரில் கூட உங்களை அப்படியே புஷ் பண்ணும் இந்த மோட்டர் சைக்கிள். லைட்டாக அப்படி த்ராட்டில் பண்ணிங்கன்னா இம்மிடியேட்டாக நான் சீரிட்டு போகிறேன், என்னை விடு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரொம்ப புஷ் அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் 2000 RPMலேயே 90% பீக் பவர் நியூட்டன் மீட்டர் டார்க்கும் வந்து அவைலபிளாக இருக்கிறது தான். ஸோ அந்த 36 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இனிஷியல் டைமில் ரொம்ப அவைலபிளாக இருக்கிறது சூப்பராக இருக்குது இந்த மோட்டர் சைக்கிளை ஓட்டுறதுக்கு. நீங்கள் சிட்டிக்குள்ளே போகிறப்ப பவர் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்கே அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே இருக்காது. அந்த டார்க் இமீடியட் அவைலபிளாக இருக்கும். நான் இங்கே ஹைவேல ஓட்டிட்டு போகிறப்ப நிறைய இடத்துல வந்து ஜாலியாக வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட்லாம் நான் எடுத்து பார்த்தேன், ஜிக்ஸாக்லாம் பண்ணி பார்த்தேன். ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டி ஸ்டார்ட் பண்ணி மூவ் ஆன உடனே இம்மீடியட்டாக ஒரு 80 km ஸ்பீடை ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரீச் பண்ணிட முடிஞ்சுது. அதுக்கு காரணம் வந்து இந்த லோ எண்ட் டார்க். 80 km ஸ்பீட்லேருந்து 110 km ஸ்பீடை வந்து ரொம்ப ஜாலியாக க்ரூஸ் பண்ண முடியுதுங்க. அது வரைக்கும் வண்டியில் எந்த ஒரு வைப்ரேஷனும் கிடையாது. வண்டி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் நோட்டும் பார்த்தீங்கன்னா அதுக்கு இன்னும் ஆடட் ஃபீச்சராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய பைக்கை வந்து ஓட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் தரும். அந்த தம்பும் வந்து கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ஓட்டிகிட்டு போகிறப்ப. ஸோ இதை ரைட் பண்ணும்போது கம்ஃபர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ரியர் 130 mm ட்ராவல் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்ஸும் கிடையாது. ஆனால் ரியரில் வந்து இது வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். உடனே நான் வந்து கொஞ்சம் தூரம் ரைட் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதில் வந்து 7 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்குது. இப்போ இருக்கிறது வந்து டிஃபால்ட்டாக 2ல் இருக்குது. நீங்கள் வேணால் ஒரு 4, 5ல் வச்சு பாருங்கள், அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க.
ஸோ அதை வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணலை. ஆனால் இப்போ வந்து ஸ்டெப் 2ல் தான் இருக்குது. இந்த ஸ்டெப் 2ல் ஓட்டுறப்ப இது வந்து ஸ்டிஃபாக இருக்கிறதுனால கார்னரிங் எடுக்கும் போதோ எனக்கு வந்து லெஃப்ட் ரைட்டுன்னு வளையும் போதோ ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக வேணும், நான் சிட்டியில் போகிறப்ப எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கணும், சீட்டிங்கில் வந்து பில்லியனாக உட்கார்றவங்களுக்கும் எனக்கும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னா இந்த அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷனை வச்சு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது நல்லது. சீட்டிங்கை பொறுத்தவரைக்கும் குஷன் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப சாஃப்ட்டும் இல்லை, ரொம்ப ஹார்டும் இல்லை, ஒரு மீடியமாக கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி சீட் வந்து ஸ்ப்ளிட் சீட் கொடுக்கல, சிங்கிள் சீட் தான். ஆனால் லைட்டாக வந்து இங்கே எலிவேட் பண்ணியிருக்காங்க. ரைடருக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக இங்கே லைட்டாக எலிவேஷன் ப்ளஸ் வந்து பில்லியனும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்கார முடியும். அது வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பில்லியனும் பின்னாடி ஒருத்தர் உட்காந்துட்டு வந்தார், அவருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு சொன்னார். லாங் ரைட்ஸ் போகிறதா இருந்தால் அந்த பில்லியனுக்கு ஹிப் ரெஸ்ட் கொடுக்கறதுக்காகவே வந்து ஒரு அக்சசரியும் தராங்க. ஸோ லாங் ரைட் போகிறப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ ஜாலியாக வந்து நீங்கள் போகலாம். ஸோ மைலேஜ் அப்படிங்கிற வர்றப்ப இதில் வந்து 13.5 லிட்டர் கெப்பாசிட்டி டேங்க் இருக்குது. அதை வச்சு இப்போ நாங்கள் ஓட்டின வரையும் கால்குலேட் பண்ணி பார்த்தப்ப ஒரு 28லேருந்து 33 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீரோ வந்து இன்னும் அதை அஃபிஷியலாக எந்த இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. நம்ம வந்து ஒரு லாங் டைம் ரிவ்யூ எடுத்து அப்போ வந்து இந்த மைலேஜ் டெஸ்ட் பண்ணி பார்த்து இது எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு சொல்லுவோம். ஆனால் ஓவராலாக அந்த ஸ்பெக் நம்பர்ஸை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக ஒரு 30 to 35 இது தரத்துக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ விலை அப்படின்னு வர்றப்ப இது வந்து 1,99,000 வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதோட டாப் எண்ட் வேரி வந்து 2.2 lakhs வந்து கிடைக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து ரொம்ப சூப்பராக வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா காம்படிஷனில் இருக்கிற எல்லா மோட்டார் சைக்கிள்ஸும் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தாலும் இது கொடுக்குற ஃபீச்சர்ஸும் பவரும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ரோட் ப்ரெசன்ஸை பொறுத்தவரையும் ஒரு ரோடில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு ஹெட்டானராக இது இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் பவர்லேயும் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரஃப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மெட்டல் பாடி அப்புறம் மெட்டல் கவுல் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரைடிங் பொசிஷன் வந்து ரொம்ப ஈஸ் அண்ட் ஸ்மூத்தாக வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் இது எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கனெக்டிவிட்டி, ஸோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இதெல்லாம் கொடுத்து ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் ஒரு கரெக்டான ப்ரைஸ் பாயிண்டில் ஹீரோ வந்து இதை பொசிஷன் பண்ணியிருக்காங்க. சிட்டி ரைடுக்கும் சரி, ஒரு ஹைவேக்கும் சரி, ஒரு ரெட்ரோ ஸ்டைல் அண்ட் ரோட்ஸ்டர் ஸ்டைல் இதெல்லாம் ஒரு காம்பினேஷனாக கலந்து ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குமானா கண்டிப்பாக இந்த மோட்டர் சைக்கிள் ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். இந்த மோட்டர் சைக்கிள் ரைடை புஜ்ஜிலேருந்து ஆரம்பித்தோம். புஜ்ஜிலேருந்து ரான் ஆஃப் கட்ச் கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர்ஸ். ஸோ அந்த 80 கிலோமீட்டர்ஸ் ரைடை வந்து ஃபஸ்ட் டே வந்து நான் ரைட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து ரோட் டு ஏவன் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர்ஸ். ஸோ அங்கேயும் ரைட் பண்ணிட்டு போனேன். அதுக்கப்புறம் இந்த ரான் ஆஃப் கட்சை சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ரைட் பண்ணி பார்த்தோம். இந்த இடம் எல்லாமே ஒரு டெசர்ட் தான். ஸோ ஒரு பாலைவனமாக இருக்கிற இந்த இடத்துல இந்த மோட்டர் சைக்கிளை ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஓட்ட முடிஞ்சுது. முக்கியமாக ரான் ஆஃப் கட்சை நான் சொல்கிறப்ப டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 20th வரையும் இந்த ரான் ஆஃப் கட்சில் வந்து டென்ட் சிட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே பிரத்யேகமான ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க. டிசம்பர் 1 இருந்து பிப்ரவரி 20th வரையும் இந்த 3 மாதம் செலிப்ரேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நிறைய ஷாப்பிங் இருக்குது. அதை பற்றியான ஒரு முழு ட்ராவல் விலாக் வந்து கண்டிப்பாக அடுத்து வரப்போகுது. ஸோ இந்த ரிவ்யூ பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்கள். அந்த ட்ராவல் விலாகையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அது கூடிய சீக்கிரம் உங்களை வந்து சேரும். ஸோ இந்த மோட்டர் சைக்கிளை பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மோட்டர் சைக்கிள் ரிவ்யூவில் உங்களை வந்து பார்க்குறேன். நான் TJ. நன்றி.